Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. பெண்களின் வேலைவாய்ப்பை அதிகரித்து பாதுகாப்பான பணிச்சூழலை உருவாக்கும் நோக்கில் பல்வேறு திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது. அதில் முக்கியமான ஒன்றாக தமிழ்நாடு மகளிர் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் மகளிருக்கு தரமான வேலைவாய்ப்பு திட்டத்தை உருவாக்க ஆலோசனை நிறுவனத்தை தேர்வு செய்ய அரசு டெண்டர் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இந்த திட்டம் பெண்களின் வேலைவாய்ப்பு, திறன் மேம்பாடு மற்றும் பணியிட பாதுகாப்பை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஆனால் மாநிலம் முழுவதும் பெண்கள் எதிர்கொள்ளும் வேலைவாய்ப்பு சவால்கள் மற்றும் பாதுகாப்பு பிரச்சினைகள் குறித்து முழுமையான கள ஆய்வு மேற்கொள்ளப்படாமல் திட்டத்தை வடிவமைப்பது பயனளிக்காது என்று பெண் தொழில் முனைவோர் தெரிவித்துள்ளனர். இல்லை, பெண்களுக்கு பொதுவாக நம்ம அதிக அளவு பார்த்திங்கன்னா இப்போ டெய்லியுமே நாங்கள் நியூஸ் பேப்பரை திறந்தாலும் சரி, சேனல்ஸ் பார்த்தாலும் சரி, பெண்கள் 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 பெண்களுக்காகவே அரசியல் இயங்குற மாதிரி எங்களுக்கே ஒரு கில்ட்டு ஃபீல் ஆகுறது. பட் தொழில் அப்படிங்கிற வரப்போ ஆணும் பெண்ணும் சரிசமமாக தான் நம்ம இயக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கோம். ஸோ பெண்களுக்கு ஒரு சிறிய முக்கியத்துவம்னா பெண்களோட ரோல் அதிகமாக இருக்குது. அவங்க ஃபேமிலியும் பார்க்கணும், அவங்களோட பிஸ்னஸையும் பார்க்கணுங்கிறதுனால ரோல் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம ஒரு படி மேலே அவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிறது எங்களோட கருத்து. பட் அரசாங்க கிட்ட நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குங்க சார், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறதுக்கு தான் ப்ராப்பரான ஆள் இல்லை அப்படிங்கிறது உண்மையான கருத்து. ஸோ இதுக்கு அதிக அளவு பார்த்திங்கன்னா நம்மள மாதிரி அசோசியேஷன் ஆகட்டும், மீடியா ஆகட்டும், இவங்க 2 பேர்னால தான் நிறைய விஷயங்கள் வெளியே கொண்டு வர முடியுது. குறிப்பாக கிராமப்புற மற்றும் நகர்ப்புற பெண்களின் வேலைவாய்ப்பு நிலை, ஊதிய வேறுபாடு, பணியிட பாதுகாப்பு, போக்குவரத்து வசதி, திறன் மேம்பாட்டு தேவைகள், குழந்தைகள் பராமரிப்பு வசதிகள் உள்ளிட்ட அம்சங்கள் விரிவாக ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்துகின்றனர். முழுமையான தரவுகள் மற்றும் கள ஆய்வின் அடிப்படையில் திட்டம் உருவாக்கப்பட்டால் மட்டுமே பெண்களின் உண்மையான தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் அரசு கொள்கைகள் அமையும் என்றும், அதன் பிறகே ஆலோசனை நிறுவனம் மூலம் திட்டத்தை செயல்படுத்துவது சிறந்த பலனை தரும் என்றும் பெண்கள் தெரிவிக்கின்றனர். கல்யாணமாகாத பெண்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எனி டைம்னாலும் ஒர்க்குக்கு வர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க. பட் பாதுகாப்பு, இப்போ கல்யாணமானவங்களும் சரி, கல்லூரி படிப்பு முடிச்சுட்டு வர்றவங்களும் சரி, ஒரு பாதுகாப்பு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அன்டைமில் வெளியில் விடுறதுக்கு பேரண்ட்ஸ்க்கு ஒரு மனநிலைமை ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எப்படிடா பொண்ணு வயசுக்கு வந்த பொண்ணு வெளியில் விடுறது, அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லாத்துக்கும் இந்த அரசு ஒரு பாதுகாப்பு ஆல்ரெடி சிஎம் சார் நிறைய திட்டத்தை சொல்லி பெண் பாதுகாப்புக்கு நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் மேலும் கொஞ்சம் எங்களுக்கு இந்த பெண் தொழில் முனைவோர், பெண் வேலைக்கு செல்லும் பெண்கள், கல்லூரி படிக்கிறவங்களுக்கு நிறைய சப்போர்ட்ஸ் கொடுத்து நிறைய திட்டங்கள், இந்த விமன் குவாலிட்டி எம்ப்ளாய்மெண்ட் பிளான் பண்ணினது, அந்த திட்டத்தில் நிறைய பாதுகாப்பும் ஃபஸ்ட்டு வரணுங்க சார். பாதுகாப்புக்கு அப்புறம் தான் எல்லா வேலையுமே. நம்ம வேலையை மட்டும் கொடுக்குறோன்னு சொல்லிட்டுங்க, நான் அந்த பெண்களுக்கு ஒரு தரமான ஒரு வேலை இல்லைன்னா அப்போ அந்த பெண்கள் மனநிலை மனதார அவங்க வெளியில் போய் ஜென்ஸ் மாதிரி வெளியில் சொல்ல மாட்டாங்க. மனதளவில் உடஞ்சிட்டாங்கன்னா அப்போ அந்த வேலைக்கு அவங்க போக மாட்டாங்க. பெண்களின் பொருளாதார முன்னேற்றம் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் மேற்கொள்ளப்படும் இந்த திட்டம் பெயரளவில் இன்றி நடைமுறைக்கு ஏற்ற வகையில் அமைய வேண்டும். ஏனெனில் பெண்களின் பொருளாதார சுதந்திரம் என்பது ஒரு குடும்பத்தின் வளர்ச்சிக்கும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் முக்கியமானது. அதனால் அவர்களது வேலை வாய்ப்பு மற்றும் பாதுகாப்புக்காக உருவாக்கப்படும் இந்த திட்டம் பெண்களின் தேவைகளை ஒட்டுமொத்தமாக பிரதிபலிக்கும் வகையில் அமைய வேண்டும் என்பதே தொழில் முனைவோரின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் நீலமேகத்துடன் செய்தியாளர் சுரேஷ்குமார். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.